தெரியுமா? 2026 சிஎம், 2031 பிஎம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? நீங்க இப்ப எதுக்கு இதை சொல்றீங்கன்னு தான் தெரியல. ஹலோ, எங்க தலைவன் மூன்றாம் உலக போரை ஏற்படுத்தினது யாரு? எங்க தலைவனுக்கு நெருக்கடி கொடுக்க கொடுக்க பூமியே போர்க்களமாயிரும். ஈரான் எங்க இருந்து எங்க அடிச்சுட்டு இருக்கான் எங்க தலைவன். ஒரே ஒரு போன் கால் தான் அத்தனை வேலை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அன்னைக்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டார், நடிப்பு எல்லாத்தையும். எதையா? என் தலைவன் நடிகனா இருக்கிறப்ப நடிகனா ஏத்துக்கல இந்த மக்கள். என் தலைவன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிகனா ஏத்துக்கிறாங்களே, அதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, நடிகனாவே இப்பதான் ஏத்துக்கிறாங்க. எங்க அண்ணியோட சப்போர்ட்டர்ஸ் நீங்கெல்லாம். ஒரு ஆம்பளை வெளியில அடி வாங்கினது சொன்னா அசிங்கம் தானே? அப்ப எங்க தலைவருக்கும் வலிக்கும் இல்ல? இவ்வளவு மறைச்சு வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்து நிக்கிற ஒருத்தனை எங்க தலைவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் 8க்கு 10 ரூம்ல தான் தங்க போறாரு. எங்க வீட்டுல விஜய் இருப்பேன்னு சொன்னார்ல, போய் கதவு திறந்து பார்த்தா விஜய் இல்ல, ஓடி போயிட்டாரு. நான் மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தா என் தலைவனை கல்யாணம் பண்ணி 2 புள்ள பத்து கொடுத்திருப்பேன் தெரியுமா? நீ உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல எங்க தலைவனை பிடிக்குமா? இப்படி எல்லாம் இருந்தா எப்படி நீங்க ஒரு ரசிகனா இருக்கீங்க விஜய்க்கு? என்ன பண்றது, விரும்பிட்டோம்ல, வெறுக்க முடியல. கல்யாணம் பண்ணியும் கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரிதான். எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாசமோ 2 மாசமா தான் இருக்கு. உங்க தலைவர் வந்தா என்ன பண்ணுவாரு நாட்டுக்காக? நீங்க ஃபுல்லா கேட்டீங்கல்ல, விவசாய கடன் எல்லாம் முடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காருல்ல. அவ்வளோ திட்டங்கள் நாங்க இருக்குது விவசாயிக்கு மட்டுமே. இன்னொன்று தெரியுமா? வரப்போற காலங்களில் தண்ணி இல்லாம போகுது. தண்ணி சரக்கு இல்லாம போறத பத்தி சொல்லமா? நீங்க எப்போதுமே டாஸ்மார்க்கையும் இப்படியே நினைச்சிட்டு இருக்காதீங்க, சரக்கு கடையே நினைக்காதீங்க. தலைவர் சொன்ன தண்ணி குடிக்கிற தண்ணி இன்னும் கொஞ்ச காலத்திலேயே அதெல்லாம் இல்லாம போகுது. ஏன் உங்க தலைவர் வந்து அழிச்சிருவாரு அதையும்? எங்க தலைவர் வந்தாருன்னா எல்லாருக்கும் மாத்திரை கொடுப்போம். காலையில ஒரு மாத்திரை தெரியுங்களா? என்ன மாத்திரை கொடுப்பீங்க? தெளிவா சொல்லுங்க, என்ன மாத்திரை? ஏங்க காலையில சாப்பிட்றீங்களா? சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு மாத்திரை சாப்பிட்டாச்சு. மத்தியானம் சாப்பாடா? சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு மாத்திரை சாப்பிட்டாச்சு. நைட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக ஒரு மாத்திரை. அப்ப கர்நாடகாரன்ட்ட போய் தண்ணி கொடு சாமின்னு தண்ணி கேட்கணுமா என்ன? இங்க விவசாயம் பண்ணுமா என்ன? விவசாய கஷ்டப்பட்டு எவனாவது ஒருத்தனாவது தூக்கு போடுவானா என்ன? விவசாயம்னு ஒண்ணு இல்லைன்னா விவசாயி கஷ்டப்பட மாட்டான்ல. அப்ப என்ன பண்ணும்? விவசாயத்தோட கஷ்டத்தை நாங்க எப்படி ஒழிப்போம்? இப்படிதான் எல்லாருக்கும் மூச்சு பிடிக்க பேசுறீங்களே, உங்க தலைவருக்கு விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியலன்றது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அதான் தெரியல சொன்னார்ல அவரு, எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியாதுன்னு சொன்னார்ல. இந்த திமுக காரன் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஏதாவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. எங்க கையில் ஆட்சியை கொடுத்து எங்க கூட உட்காந்து தலைவனுக்கு என்னென்ன தெரியாதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லது தானே? இவங்க 70 வருஷமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாங்க. 2 வருஷத்துல நாங்க எங்க தலைமை ஏதாவது கத்துக்க முடியுமா? எதுவுமே கத்துக்க முடியலங்கிறப்ப ஒருத்தனுக்கு கத்து கொடுக்கணும் இல்லையா? அது மாதிரி முக ஸ்டாலின் ஐயா எங்க தலைவர் பக்கத்துல உட்காந்து கத்து கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை? வேணும்னா முதலமைச்சர் சேர்ல அந்த சேர்ல அவரு உட்காந்துக்கிட்டோம். நீங்க ஸ்டாலின் ஐயான்னு சொல்றது இருக்கட்டும், விஜய் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டாலின் அங்கிள்னு தான் சவால் விடுவாரு. இப்போ ஸ்டாலின் சாரா மாறிட்டாரு. நான் பயமா? பயத்துட்டமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, வயசுக்கு மரியாதை கொடுத்துருக்கோம். பயம் தான் கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் தலைவருக்கு மனு போட்டு உங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். நீங்கள் எகைன்ஸாக பண்ணுறீங்க. நீங்கள் பேசுகிறது ஒவ்வொன்றும் திமுக காரனுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறீங்க. எங்கள் கட்சிக்கார பொண்ணா இல்லை? உங்களுக்கு வீட்டுக்கார பிடிக்குமா இல்லை எங்கள் தலைவர் பிடிக்குமா? நீங்க விஜய் ரசிகை தானே? சரி, அதை விடுங்க. இல்ல நீங்க உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல எங்க தலைவரை பிடிக்குமா? நாங்கெல்லாம் சொல்றதுலாம் இருக்கட்டும், விஜயோட ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்க, அவருக்கு தங்கச்சியாவும் அக்காவும் ஏன் விட்டா பொண்டாட்டியாவும் கூட இருந்துட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல. நீங்க என்னவா இருக்கீங்க விஜய்? அதான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த ஜென்மத்துல நான் ஆம்பளையா பிறந்ததுக்கு அவ்வளவு வருத்தப்படுறேன். நான் மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தா என் தலைவனை கல்யாணம் பண்ணி 2 புள்ள பத்து கொடுத்திருப்பேன் தெரியுமா? 2 புள்ளையா? ஆமா, 3 பத்து அவருக்கு பிடிக்காது தெரியுமா? ஓ,
போட்டியா சங்கீதாக்கு சக்காலத்தையா இறங்கிருப்பேன்னு சொல்றீங்களா? அவர் 2னா நானும் 2 அப்படின்னு. அதனால என்ன, நான் வருத்தப்படலை. இந்த ஜென்மத்துல தான் ஆம்பளையா என்னை ஆண்டவன் படைச்சிட்டான். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பொம்பளையா பிறந்து அவரை கல்யாணம் பண்ணி 2 புள்ள பத்து நான் வாழுவேன். திமுக காரனோட சதி இதெல்லாம் சீரியஸா. சரி, உங்க தலைவர் வந்தா மாத்திரை தருவார்ல, டெய்லியும் காலையில 1 மதியானம் 1 நைட்டு 1ன்னு. ஆமா, இப்ப அதானே சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர் டெய்லியும். போதை மாத்திரை சாப்பிட்றாருங்கிறத அப்படியே நாசுக்கா சொல்றீங்களா? பாத்தீங்களா நீங்க? சாப்பிடுறாரா? போதை மாத்திரை சாப்பிடுறாரா? நீங்க ஒரு தலைவரை போய் போதை மாத்திரை சாப்பிடுறாருன்றீங்க. என்ன மாத்திரை? அப்புறம் நீங்க ஓப்பனிங்க ஆடிட்டு இருக்காரு, நிக்க முடியல அப்படின்னா ஒண்ணு தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கணும், இல்லாட்டா போதை சாப்பிட்டுருக்கணும். எல்லாம் திமுக காரன் தான். ஏன் உங்க தலைவர் மாநாட்டுல பொண்ணுங்க வரல? உங்களுக்கு தான் ஏகப்பட்ட அண்ணிங்க இருக்காங்களே, ஒரு அண்ணி கூடவா வரல? நாங்க மாநாட்டுக்கு பிரெக்னன்சி லேடிஸ் வர வேணாம்னு நாங்கள் பிரெக்னன்சி லேடியா? ஆமாம், பிரெக்னென்ட் லேடி வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். தஞ்சாவூரில் எல்லாருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தஞ்சாவூர்ல எல்லாருமே பிரெக்னெண்டா இருக்காங்களா? நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல பிரெக்னென்ட் லேடிஸ் வரக்கூடாதுன்னு. அது எப்படி திடீர்னு எல்லா லேடிஸும் பிரெக்னென்ட் ஆவாங்க? யார் காரணம்? என்னாச்சு? நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா லேடிஸும் ஆக முடியாது. கல்யாணம் பண்ணவங்க தான் ஆக முடியும். கல்யாணம் பண்ணவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சார் என்ன சார் பேசுறீங்க மாத்தி மாத்தி? இப்ப நீங்க தான் எல்லாருமே பிரெக்னென்ட், நீங்க இப்ப கல்யாணம் ஆனவங்க தான்றீங்க. புரியுதா இல்லையா பேசுறது? எல்லாருமே கல்யாணம் பண்ணிருக்காங்க, புரியுதுங்களா? யார் கூட? யார் கூடவா? நீங்க தான் போய் பார்த்த மாதிரி பேசுறீங்களே, எல்லாரும் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு. யார் கூட பண்ணாங்கன்னு தெரியும்ல? எல்லார் வீட்லயும் விஜய். அதான் எல்லாரும் பிரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அதான் உங்களோட இன்டெலிஜென்ட் வேலை என்கிட்ட நடத்தாதீங்க. எங்கள் தலைவர் என்னைக்கு சினிமாவுக்கு வந்தாரோ அன்னைக்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டார். நடிப்பு எல்லாத்தையும். எதையா தூக்கி போட்டு வந்தார்ல? எதை தூக்கி போட்டு வந்தாரு? கையில் பிடிச்ச சிகரெட் பாக்கெட்டை லாஸ்ட் 2 பப்பை ஊதிட்டு தூக்கி போட்டு வந்தார். சினிமா தொழிலையும் சினிமா நடிப்பையும் தூக்கி போட்டு வந்தாரா சொல்கிறேன். அதெல்லாம் தூக்கி போட்டாரு. சரி, ஏன் குடும்பத்தை ஏன் தூக்கி போட்டாரு? குடும்பத்தை தூக்கி போட்டாரா? ஏன்னா கூவத்தில் கிடக்குதா குடும்பம்? கஷ்டப்படுறாங்களா? தான் நிறுத்திட்டீங்களே நடு ரோட்ல. வாழை வீடு தர மாட்டேன் எல்லாம் உங்களோட அண்ணி. அவ்வளோ ஒருத்தவங்க தங்கறதுக்கு இத்தனோண்டு ரூம் போதாதா? அவ்வளோ பெரிய வீடு தான் வேணுமா? உங்க தலைவர் எங்க தங்குறாரு? இவ்வளோண்டு வீட்லயா தங்குறாரு? எங்க தலைவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் 8க்கு 10 ரூம்ல தான் தங்க போறாரு. திமுக காரணங்களும் பிஜேபி காரணங்களும் திட்டம் போட்டு வச்சிருக்கானுங்களாம். அந்த திட்டத்துக்கெல்லாம் அடி பண்ண முடியாது, புரியுதுங்களா? அண்டர் கிரவுண்டில் 1/2 கிரவுண்டில் ரூம் கட்டி வச்சுருக்கோம். யாருக்கு? யாருக்கா? தலைவனுக்கு தான். தலைவனுக்கா? ஆமாம். சிபிஐயில் கேஸு பாஸ் ஆயிடுச்சுன்னா எங்கள் தலைவனை பிடிச்சி ஜெயிலில் போகிறதுக்காக இருக்கானுங்களாம். ஆமாம், அதுக்குள்ளார எல்லாம் தும்சமாயிரும் தெரியுமா? 3ஆம் உலக போரை ஏற்படுத்தினது யாரு? எங்கள் தலைவனுக்கு நெருக்கடி கொடுக்க அப்படியே இந்த உலக பூமியே போர்க்களமாயிரும். ஈரான் எங்கேருந்து எங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான்? எதுக்காக அடிக்கிறான்? எங்கள் தலைவன் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் அத்தனை வேலை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஆமாம். எங்கள் தலைவர் இதெல்லாம் வெளியில் பொது வழியில் நின்று பேசிகிட்டு இருப்பாரா? வீட்டுக்குள்ளார உட்காந்துருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், என்ன பண்றாரு? ஈரானோட ஒப்பந்தப்படுத்தி அதெல்லாம் நடைமுறை நடத்திட்டு இருக்காரு. என்ன நியூஸ் தெரியுமா வந்துச்சு? ஒரு சேர் போட்டு 4 செவத்துல அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் பார்த்துட்டே இருப்பாரு, அப்படிதான் பார்த்துட்டு இருக்காருன்ற மாதிரி வந்துச்சு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பார்ப்பாரு. அப்படியே என்ன பார்ப்பாரு? அப்படி உங்களை தான். என்னையா? ஆமாம், எனக்குள்ளார இருக்கிற விஜய் தான் இப்போ உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? ஆமாம்ல, வீட்டுக்கு வீடு விஜய்ல. ஆமாம். உங்கள் வீட்டில் எத்தனை விஜய் இருக்காங்க? எங்கள் வீட்டில் விஜய் இருப்பேன்னு சொன்னார்ல, போய் கதவை திறந்து பார்த்தா விஜய் இல்லை. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஓடி போயிட்டாரு. எங்க வீட்டுக்கு மட்டும் வரல. எந்த வீட்டுக்கு ஓடி போனாரு? எந்த வீட்டுக்கு ஓடி போனாருன்னு தெரியல, ஆனா ஓடிட்டாரு. எங்க வீட்டுல இல்ல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. சரி, பக்கத்து வீட்லயாவது இருப்பாருன்னு போய் பக்கத்து வீட்டுல பார்த்தா அங்கேயும் இல்ல. வீட்டுல இருக்கிறவங்கள கேட்டேன், நடிகை வீட்டுக்கு ஓடி போயிட்டாராம். நடிகை வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு? ஆமா. எந்த நடிகை? அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, சொன்னா ஜெயில போட்டுருவாங்கம்மா. ஆமா, உண்மைதானா? நடிகை வீட்டுல பிறந்தது தெரியலையே, ஆனா எங்க வீட்டுல இல்லையே. எங்க வீட்டுல இல்லைன்னா அங்கதானே ஓடி போயிருக்காருன்னு சொல்றாங்களே. இப்படியெல்லாம் இருந்தா எப்படி நீங்க ஒரு ரசிகனா இருக்கீங்க விஜய்க்கு? என்ன பண்றது, விரும்பிட்டோம்ல, வெறுக்க முடியல. நிறைய பேர் கல்யாணம் பண்ணியும் கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரிதான் எங்க தலைவனும் விரும்பிட்டோம், அதனால வெறுக்க முடியல.
இப்போ பேசுறதுலேருந்தே தெரியுது நீங்களும் அந்த தற்குறி கும்பல்லேருந்து சாரி அந்த டிவிகே கும்பல்லேருந்து தான் பார்த்து. தற்குறி கும்பலா? அதான் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாங்களாம் ஆச்சரியக்குறி தெரியுமா? நாங்களாம் தற்குறி கிடையாது, ஆச்சரியக்குறின்னு. ஆச்சரியம் எதுக்கு? ஆச்சரியமாக பார்க்கணுங்கிறதுக்கு தான். ஆனால் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம், இப்படிதான் பார்க்கறது. தெரியல எனக்கு உங்களெல்லாம் எந்த மாடுலேஷனில் பார்க்குறதுனே தெரில. மாடா பார்க்குறீங்களா மாடுலேஷனில் பார்க்குறீங்களா? சரி, நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்கள் கட்சிக்காரன் எல்லாரும் 7 அறிவு ஆகிட்டான். நீங்களாம் கீழே இறங்கி 5 அறிவுக்கு போயிட்டுருக்கீங்க. பார்த்தீங்கல்ல, தலைவர் 7 அறிவு படைச்சதுனால தான் அப்படி பேசினார். அவங்க மனைவி கூட சொல்லியிருந்தாங்களே அவர் வந்து ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி. சைக்கோங்கிறவன் 5 அறிவு, 7 அறிவுலாம் சைக்கோ கிடையாது. சைக்கோக்கு மேல சைக்கோவே கிடையாதுன்னு அப்புறம் சைக்கோவுக்கு மேலன்னு எல்லாம் திமுக காரன் சதி. நல்ல வேளை எங்களுக்கு 7 அறிவு இல்லை. வாங்க எங்களோட கட்சியில் வந்து சேருங்க. சீரியஸாக சொல்கிறேன். தற்குறியாகவா? தற்குறியாவா? 7 அறிவு உங்களுக்கு வேணாமா? வேணாம். அதான் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் போகும்போது அந்த ஒரு கண் கலங்குறது, பேசுறது இப்படி அப்படின்னு அப்படியே நடிகர் திலகத்தையே மிஞ்சிற மாதிரி பண்றாரு. எப்படி அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அந்த கலைலாம் அவருக்கு? அதான் நல்லா நடிச்சோம்னு இது வரைக்கும் அவங்க தலைவனுக்கு எவனாவது அவார்டு கொடுத்துருக்கான்? இல்லை, ஒரு அவார்டு கொடுத்துருக்கான். இப்போ மட்டும் கொடுக்க போகிறீங்களா என்ன? காரணம் யார்? எல்லாம் திமுக காரன் சதி. என் தலைவன் நடிகனாக இருக்கிறப்ப நடிகனாக ஏற்றுக்கல இந்த மக்கள். என் தலைவன் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நடிகனாக ஏற்றுக்கிறாங்களே, அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நடிகனாவே இப்போதான் ஏற்றுக்கிறாங்க. நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன்ல, நாங்கள் மெதுவாக தலைவர் ஆகும். அதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்கிறாங்க டிவிக்கே. இந்த வடை போட்டு முடிச்சதுக்கப்புறம் தட்டினா என்ன முழுசாக போயிடுமே, அப்படி தான் எலெக்ஷன் வந்துச்சுன்னா டிவிக்கேவும் முழுசாக போயிடும்னு சொல்கிறாங்க. திருப்பி நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 2026 சிஎம், 2031 பிஎம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தெரியும். நீங்க இப்ப எதுக்கு இதை சொல்றீங்கன்னு தான் தெரியும். ஹலோ, எங்க தலைவன் அமெரிக்க பிரசிடென்ட் ஆவாருங்கிறது சொல்றேன், அது தெரியாதா? அப்படியா? அப்புறம் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அதான் எங்க தலைவனுக்கு எல்லாம் தெரியும். எங்க தலைவன் அமெரிக்க பிரசிடென்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அமெரிக்க பிரசிடென்ட் ஆனா என்ன தெரியுமா நடக்கும்? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆமா, சரி, கடைசியா ஜெயிச்சா என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. பேசினதுல ஒன்றும் இல்லை பெருசா. போய் பார்க்கணும், கூப்பிடணும், சந்திக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ண? இது வரைக்கும் ஜெயிச்சவனுங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணியிருக்காங்க? அப்ப இவரும் பண்ண மாட்டாரு. இது வரைக்கும் எவனுமே பண்ணலையே, இவர் பண்ணுவாருங்கிறது தான் சொல்ல வர்றேன். அதுக்குள்ளார இவரும் பண்ண மாட்டாருன்னா என்னது புரியல எனக்கு. என் தலைவன் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இல்ல இல்ல, கொஞ்சம் கூட கேப் இல்லாம இல்லைங்கிறீங்க. கொஞ்சம் கூட இல்லை. அதான் நீங்கள்லாம் எனக்கு தெரியுது, எங்கள் அண்ணியோட சப்போர்ட்டர்ஸ். நீங்கள்லாம் அண்ணி வந்து அடி வாங்கினதா சொல்லியிருக்காங்க, அடித்து துன்புறுத்துறாரு அப்படிலாம். ஆனால் எங்கள் அண்ணன் எவ்வளோ அடி வாங்கினாருன்னு தெரியுமா? வெளியில் சொல்ல முடியுமா? வீட்டுக்கு வீடு புருஷனுங்க அடி வாங்காமல் இருக்கானுங்க. வாங்குற அடியெல்லாம் வெளியில் சொன்னால் எவ்வளோ அசிங்கம். ஒரு ஆம்பளை வெளியில் அடி வாங்கினதை சொன்னால் அசிங்கம் தானே? அப்போ எங்கள் தலைவருக்கும் வலிக்கும் இல்லை, வேதனை இருக்கு இல்லையா? இவ்வளவு மறைச்சி வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்து நிற்கிற ஒருத்தனை வரமாட்டாருங்கிறீங்க. தப்புங்க. ஓட்டு போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க. அதை விட்டுட்டு ஒரு அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேசாதீங்க. எங்கள் தலைவர் வருவார். முடிச்சுக்கலாமா? உங்க கூட உட்காந்து பேசினா நான் தான் இன்னும் பைத்தியமாவன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால முடிச்சுக்கலாமா? பைத்தியமாவுமா? முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். பைத்தியமா? இல்ல, நான் பைத்தியம் இல்லை. இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, நிஜமாலே இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம்.